பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியொன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பிக்கும் மற்றும் ஒரு தரப்பினருக்கும் இடையில காணி பிணக்கு ஒன்று நிலவி வருகின்றது. இப்படி இருக்கும் நிலையில் நேற்று தினம் குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் இடையில வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இந்த வாய்த்தர்க்கத்தில் அர்ஜுனா எம்பியுடன் முரண்பட்ட பெண் ஒருவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருந்தது. அதுவும் மல்லாக நீதவான் நீதிமன்றம் தான் குறித்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. இப்படி இருக்கும்போது குறித்த பெண்ணுக்கு ஒரு கைக்குழந்தை ஒன்று இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தாய்ப்பால் அருந்துகின்ற கைக்குழந்தை இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணையும் அதாவது அந்த பெண்ணோட சேர்த்து அந்த கைக்குழந்தையை வைத்திருப்பதற்கு தற்போது மன்று அனுமதி வழங்கி இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டியமை தொடர்பிலான காணொலிகள் வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது தனது காணிக்குள்ள அத்துமீறி நுழைந்து தன்னை அச்சுறுத்தினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இளவாள்ளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினரோடு முரண்பட்டவர்களில பெண் ஒருவரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உட்படுத்தினார். அதனை அடுத்து குறித்த பெண்ணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்போது குறித்த பெண் ஒருவருக்கு 1 வயது குழந்தை தாய் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய தேவை உள்ளதாக மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதன்போது குழந்தையை தாயுடன் இருக்க மன்று தற்போது அனுமதி வழங்கியிருக்கு.